செந்தில் நகர் காலேஜில் பேஷன் டிசைனிங் படிச்சு முடிச்சிட்டு சொந்த ஊரான கோவைக்கு வந்தவள்தான் காவேரி. சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு ஒரு கனவு, நல்ல வேலை, நல்ல வருமானம், நிம்மதியான வாழ்க்கை. ஆனால் விதி வேறு மாதிரி நினைச்சது. அவளுக்கு வேலை கிடைச்சது ஒரு சின்ன துணிக்கடையில். அங்கு வேலைன்னு சொன்னாலும் மாத சம்பளம் ஓரளவுக்கு குடும்பத்திற்கு உதவும். காவேரிக்கு நல்ல உயரம், அழகான மாநிறம், ஒய்யாரமான பார்வை, பார்த்தவுடன் பிடித்து போகக்கூடிய தோற்றம். ஆனால் அவளுக்குள் ஒரு பெரும் வெற்றிடம் இருந்தது. அதுதான் நண்பர்கள் இன்மை. காலேஜில் படிக்கும்போதே அவள் நிறைய பேருடன் பழகினாள். ஆனால் எல்லோருக்கும் தங்களுக்கென்று ஒரு குழு இருந்தது. யாருக்கு யாரோடு ஜாலியா சுத்தணும்னு ஒரு முடிவு. காவேரியோ எப்பவும் கடைசி நேரத்தில் நினைவுபடுத்தப்பட்டவள், சேர்த்து கொள்ளப்பட்டவள். டேய், அவகிட்ட வேற ஃப்ரெண்ட்ஸ் இல்லையாடி, சேர்த்துக்குவோம் வா. இப்படித்தான் அவள் மீது பலருக்கும் பரிதாபம். அவள் முகத்தில் கோபமில்லை, வருத்தம்தான் மிஞ்சியது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை, யாருமே இல்லாமல்? இந்த கேள்விதான் அவளை அடிக்கடி வாட்டியது. அவள் வேலை பார்க்கும் துணிக்கடையின் அருகிலேயே ஒரு சிறிய பழைய காஃபி கடை இருந்தது. அங்குதான் மூர்த்தி வருவான். மூர்த்தி என்பவன் 30களின் தொடக்கத்தில் திருமணமாகாத, ஆனால் நண்பர்கள் கூட்டத்தில் மகிழ்ச்சியாக சுத்தி கொண்டிருக்கும் ஒரு சாதாரண மனிதன். தினமும் காலையில் காஃபி குடிக்க வரும்போது கடை வாசலில் நின்று கொண்டிருக்கும் காவேரியை பார்த்து ஒரு புன்னகை வீசுவான். முதலில் அவள் அதை அலட்சியப்படுத்தினாள். ஆனால் நாளடைவில் பழகும் ஆர்வம் வந்தது. ஒரு நாள் மூர்த்தி அவளிடம் பேச்சு கொடுத்தான். ஏமா, ரொம்ப சோகமா இருக்க, சிரிக்கணுமா வாழ்க்கைய? இதுதான் அவன் அவளிடம் சொன்ன முதல் வசனம். அன்று துவங்கி நாளும் பேச்சு வளர்ந்தது. கைபேசி நம்பர்கள் பரிமாறப்பட்டன. முதலில் நண்பர்களாக, அப்புறம் அதற்கு மேல். காவேரிக்கு மூர்த்தியின் பேச்சில் புத்துணர்ச்சி இருந்தது. அவன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் அவளை எங்கோ பறக்க வைத்தது. ஆனால் இதையெல்லாம் வீட்டில் யாரிடமும் சொல்ல முடியாது. அம்மா ஒரு கூலி வேலைக்கு போவார், அப்பாவும் அதேதான். அண்ணன் ஒருவன், அவனுக்கு வேலையே கிடையாது, எப்போதும் எங்கோ அலைந்து கொண்டிருப்பான். இந்த நிலையில் தன் வாழ்க்கையில் ஒரு சின்ன மகிழ்ச்சி வந்ததும் அதை அவள் ஒட்டிக்கொள்ளவே செய்தாள். மூர்த்தி வெளியூர் சுற்றுலா கிளம்பும் போதெல்லாம் அவனோடு சேர்ந்து போக ஆசைப்பட்டாள். ஒரு நாள் மூர்த்தி நேரிடையாக டூர் போயிட்டு வரலாமா என்று கேட்டான். அதை கேட்ட காவேரிக்கு மனதிற்குள் ஒரு படபடப்பு. சரி என்றாள் மெதுவாக. அடுத்த நாளே வீட்டில் பொய் சொன்னாள். அம்மா, என் தோழிக்கு கல்யாணம், ஒரு வாரம் போயிட்டு வரேன். அம்மாவுக்கு சந்தேகமே இல்லை. தன் மகள் இவ்வளவு நாட்கள் ஒழுக்கமாக இருந்ததால் இப்போதும் அப்படித்தான் இருப்பாள் என்று நம்பினார். ஆனால் அந்த பயணம்தான் காவேரியின் வாழ்க்கையை முழுதாக மாற்றப் போகிறது என்பதை அன்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த பயணம் எங்கே போகிறது? மூர்த்தியின் உண்மையான நோக்கம் என்ன? காவேரி அங்கே என்ன சந்திக்கப் போகிறாள்? தொடர்ந்து படியுங்கள். ஊட்டி, கொடைக்கானல், கோவைன்னு பல இடங்களை சுற்றினார்கள். மூர்த்தி முதலில் மிகவும் ஜென்டில்மேனாக நடந்து கொண்டான். ரூமும் புக் செய்தான். தனித்தனி ரூம் தானா? ஆரம்பத்தில் ஆமாம். ஆனால் இரவு முழுவதும் ஒரே மாடியில் இருந்த அவர்கள் பேச்சு பேச்சாக, சிரிப்பு சிரிப்பாக மாறி எல்லையை தாண்டினார்கள். காவேரி தயங்கினாள். ஆனால் அவன் சொன்னான், இதுதான் காதல். நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளவில்லையா? பிறகு ஏன் பயம்? அந்த வார்த்தைகள் காவேரியின் மனதில் ஆழப்பதிந்தன. தன் முதல் தவறுக்கு அவள் தன்னைத்தானே குற்றமாக்கி கொண்டாள். என்னை யாரும் மதிக்கவில்லை, இவராவது மதிக்கிறார் என்று நினைத்தாள். அவனிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். அந்த வாரம் முழுவதும் சுகமான தினங்கள். ஆனால் அவை நீடிக்குமா? ஊர் திரும்பியதும் மூர்த்தி பழைய மூர்த்தியாக மாறினான். முன்பு போல் கூப்பிடுவதில்லை, சந்திப்பதும் குறைந்தது. மாறாக அவனுடைய பழைய நண்பர்கள் கூட்டம்தான் முக்கியமானது. அவனும் அவன் நண்பர்களும் சேர்ந்து குடித்துவிட்டு காவேரியை கூப்பிட்டு, இன்னைக்கு நைட் அவுட்டுக்கு வர்றியா என்று கேட்பார்கள். மறுப்பதற்கு அவளுக்கு வழி இருக்குமா? அவள் மறுத்தால், நீ எங்களை விரும்பலையா, இல்லை எங்களுக்கு ஏமாத்துறியா என்று மிரட்டும் குரல்கள்.
இப்படியே காவேரி ஒரு கட்டத்தில் தன் விருப்பு வெறுப்புகளை இழந்தாள். அவன் நண்பர்களுக்காகவும் அவனுடைய இச்சைக்காகவும் பயன்படுத்தப்படும் ஒரு பொருளானாள். ஆனால் அதை அவளால் வெளியில் சொல்ல முடியவில்லை. மனதுக்குள் ஒரு கனல் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் மூர்த்தி முன் மௌனம். இந்த நிலையில் வேலையில் அவளுக்கு கவனம் செலுத்த முடியவில்லை. துணிக்கடை உரிமையாளரே ஒரு நாள் அவளிடம், காவேரி, உன் வேலை சரியில்லை, 1 மாதம் லீவ் எடுத்துக்கோ என்று சொல்லிட்டார். வீட்டின் நிலைமை மோசம். அம்மா கூப்பிட்டாள். மகள், என்ன ஆச்சு? இவ்வளவு நாள் ஒழுக்கமாயிருந்த நீ இப்போது என்று. காவேரி பொய் சொல்ல முயன்றாள். ஆனால் உடல் அவளுக்கு துரோகம் செய்தது. எதுவுமே பிடிக்கவில்லை. சாப்பிட முடியவில்லை. அலுப்பு, சோர்வு, வாந்தி. அம்மா பதறிப்போய் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கே டாக்டர் சோதனை முடித்துவிட்டு, உங்கள் பொண்ணுக்கு 6 வார கர்ப்பம் என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் காவேரியின் காதுகளில் இடி முழக்கம் போல் விழுந்தன. அம்மா அதிர்ச்சியில் வெறித்து பார்த்தார். யார் அப்பா? கேட்டார் உடைந்த குரலில். காவேரி மெதுவாக பதில் சொன்னாள். மூர்த்தி, அருகில் இருக்கும் காப்பி கடைக்காரன். அம்மாவுக்கு உடல் நடுங்கியது. ஆனால் ஊரில் பேச்சு பரவக்கூடாது. டாக்டரிடம் கெஞ்சியும் கூத்தாடியும் குழந்தையை வெளியேற்றும் அறுவை சிகிச்சையை இரகசியமாக செய்து வைத்தார்கள். அந்த நிகழ்வுக்கு பிறகு காவேரி சில நாட்கள் முற்றிலும் ஒடுங்கி போனாள். மூர்த்தி இதையெல்லாம் கண்டு கொள்ளவே இல்லை. அவனுக்கு அது ஒரு பொழுதுபோக்காக இருந்திருக்க வேண்டும். பிறகு காவேரி கோவை வீட்டிற்கே திரும்பிவிட்டாள். வேலையும் இல்லை, உடலும் ஒத்துழைக்கவில்லை. ஆனால் அவள் மனதில் ஒரு உறுதி எழுந்தது. இந்த வீட்டில் இனி சுமையாக இருக்கக்கூடாது. சம்பாதிக்கணும், சொந்த காலில் நிற்கணும். காவேரி எப்படி மீண்டு வரப்போகிறாள்? அவளுக்கு புது நகரத்தில் என்ன காத்திருக்கிறது? வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு நபரை சந்திக்கிறாளா? அடுத்த பாகத்தில் பார்ப்போம். காவேரி திருப்பூருக்கு கிளம்பினாள். ஒரு சின்ன பையும் ஒரு பெட்டியும் மட்டும்தான். வீட்டில் அம்மா கதறினார். அப்பாவுக்கு தெரியாது, அண்ணனுக்கும் தெரியாது. அம்மாவும் மகளும் மட்டுமே அந்த இரகசியத்தை மனதில் சுமந்தார்கள். எங்க போற மகள்? அம்மாவின் குரல் உடைந்தது. சமாளிக்கிறேன் அம்மா, உனக்கு உதவணும். கடன்ல மூழ்கி இருக்கோம். நானும் ஒரு மனுஷிதானேம்மா சொல்லிவிட்டு கிளம்பினாள். திருப்பூர் ஆடை தொழில் நகரம். பல இடங்களில் வேலை வாய்ப்பு இருந்தது. அவளுக்கு கம்ப்யூட்டர் தெரியும், டிசைனிங் படித்தவள். ஆனால் நிறுவனங்களில் வேலை கிடைப்பது கடினமாக இருந்தது. 10 இடங்களில் மறுப்பு. 11ஆவதாக ஒரு சின்ன எக்ஸ்போர்ட் நிறுவனம், சிஸ்டம் ஆபரேட்டர் வேலை என்று. மாத சம்பளம் 18,000. ஆனால் உழைப்பு நிறைய. காவேரி அதையும் ஒப்புக்கொண்டாள். பேருந்து நிறுத்தத்தில் இருந்து ஒரு ரூம் எடுத்தாள். சின்னதுதான், ஆனால் சொந்தமானது. முதல் மாத சம்பளம் வந்ததும் 10,000 ரூபாயை அம்மாவிற்கு அனுப்பினாள். அம்மா நெகிழ்ந்தார். இப்பத்தான் எங்க பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டா என நினைத்தார். நாள்கள் சென்றன. காவேரி தன் வேலையில் மிகவும் கவனமாக இருந்தாள். நேரம் தவறாமல் போவது, பொறுப்பாக இருப்பது, இவற்றால் உரிமையாளரின் நம்பிக்கையை பெற்றாள். சம்பளம் 25,000 ஆனது. வீட்டில் கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தன. அம்மாவுக்கு இப்போது ஒரு ஆசை. என் பொண்ணு மறுபடியும் நல்ல வாழ்க்கையில் குடியேறணும், ஒரு நல்ல பையனோட கல்யாணமும் ஆகணும். காவேரிக்கு அந்த ஆசை இல்லாமல் இல்லை. ஆனால் பயம். ஏனென்றால் அவளுக்கு கடந்த காலம் ஒரு பாரமாக இருந்தது. அப்போதுதான் பிரபுவின் அறிமுகம். பிரபு அதே நிறுவனத்தில் சேல்ஸ் மேனேஜராக வேலை பார்த்தார். அவருக்கு வயது 35, காவேரிக்கு 25. அவர் மிகவும் முதிர்ச்சியும் பொறுமையும் கொண்டவர். முதலில் அண்ணா என்றுதான் கூப்பிட்டாள். பிரபு அவளிடம் எதுவும் எதிர்பார்க்கவில்லை. அவன் குடும்பம் பற்றி பேசுவான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அம்மா அப்பா ஆசை, ஆனால் நான் நினைக்கிற பொண்ணு கிடைக்கலம்மா சொல்லுவான். நாளடைவில் பிரபு காவேரியின் கஷ்டங்களை புரிந்து கொண்டான். அவள் ஏன் இவ்வளவு ஒதுங்கி இருக்கிறாள் என்று. ஆனால் அவள் கடந்த காலத்தை பற்றி அவரிடம் சொல்லவில்லை. மனத்திற்குள் ஒரு உணர்வு முளைத்தது. அவரை பிடித்திருந்தது. ஆனால் பயம். அதே தவறா? மறுபடியும் நடக்குமா? அவள் பின்வாங்கினாள். ஆனால் பிரபு முன்னேறினார். ஒரு நாள் நேரிடையாக,
காவேரி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ ஒப்புக்கொள்வியா என்று கேட்டார். காவேரி திகைத்தாள். மறுபேச்சு பேசாமல், என் அம்மா கிட்ட கேட்டு சொல்றேன் என்றாள். அம்மாவுக்கு ஆனந்தம் கடலாய் பொங்கியது. ஆனால் காவேரியின் மனதில் கலக்கம். பிரபுவிடம் உண்மையை சொல்லணுமா? சொன்னால் இந்த கல்யாணம் நடக்குமா? அம்மாவும் அதையே நினைத்தாள். சொல்லாத மகள், ஒரு வாழ்க்கை சந்தோஷமா போகட்டும் என்று வற்புறுத்தினார். காவேரி தயங்கினாள். காவேரி உண்மையை சொல்வாளா இல்லையா? பிரபுவின் குடும்பத்தினர் அவளை ஏற்றுக்கொள்வார்களா? இந்த திருமணம் காவேரியின் புதிய தொடக்கமாக அமையுமா? அடுத்த பாகத்தில் பிரபுவின் வீட்டார் காவேரியை பார்க்க வந்தார்கள். அவளுடைய பண்பு, பொறுப்பு, அழகு எல்லாம் பிடித்திருந்தது. பிரபுவின் அம்மா ஒரு மென்மையான பெண்மணி. அவர் காவேரியின் கையை பிடித்து கொண்டு, மகளே, நீ எங்க வீட்டுக்கு வந்தால் எங்க பையனுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா, உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டோம் என்று வாக்கு கொடுத்தார். பிரபுவின் தந்தை ஒதுங்கி நின்றார். அவனுக்கு மனைவியோட வாழ்க்கை பிடித்ததில்லை, ஆனால் உன்னை அவன் ரொம்ப நேசிக்கான் என்று சொன்னார். காவேரிக்கு மனசுக்குள்ளே ஒரு போராட்டம். உண்மையை சொல்லணுமா இல்லையா? அவர்கள் முகத்தில் விழித்தாள். எவ்வளவு நல்லவர்கள்! அவர்கள் முன்னால் எனக்கு ஒரு தவறான கடந்த காலம் இருக்கு என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? தன் சந்தோஷம் போய்விடுமோ? அம்மாவும் பக்கபலமாக இருந்தார். மகள், பொய் சொல்லு, கல்யாணத்தை முடி, பிறகு பார்த்துக்கலாம் என்று சொன்னார். காவேரி ஒரு கணம் மனத்திற்குள் போராடினாள். கடைசியில் தன் கடந்த காலத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பிரபுவிடமோ அவர் வீட்டாரிடமோ சொல்லவில்லை. நானும் என் குடும்பமும் ஒப்புக்கொள்கிறோம் என்றாள் சிரித்த முகத்துடன். அந்த சிரிப்புக்கு பின்னால் ஒரு கடல் அழுகை மறைந்திருந்தது. திருமண ஏற்பாடுகள் வேகமெடுத்தன. பிரபு மிகவும் உற்சாகமாக இருந்தார். தினமும் காவேரியை கூப்பிட்டு பேசுவார். எங்கே போகலாம் ஹனிமூன்? ஊட்டியா, கேரளாவா என்று கேட்டார். அதே பெயர்கள். ஆனால் இப்போது அது புதிதாகப்பட்டது. ஏனென்றால் இப்போது அவன் கணவனாக வருகிறான். காவேரியும் பழைய நினைவுகளை மறைக்க முயற்சித்தாள். ஆனால் மூர்த்தியின் நினைவுகள், அந்த அறுவை சிகிச்சை, அந்த இரத்தம் எல்லாம் சில நேரங்களில் கண்முன் வந்து போயின. அப்போது பிரபுவின் பேச்சு அவளை தேற்றியது. நீ இருந்தால் போதும். இதுதான் அவனது வார்த்தைகள். சில நாட்களுக்கு முன்பு, திருமணத்திற்கு ஓரிரு நாட்களுக்கு முன், பிரபு ஒரு தனி அறை எடுத்து காவேரியை அழைத்துச் சென்றான். இனி நம் திருமணம் தானே, கொண்டாடுவோம் என்றான். காவேரி மறுக்க மனமில்லாமல் மறுபடியும் அவனுடன் உடலுறவு கொண்டாள். இந்த முறை அது ஒரு திருமணத்திற்கான முன்னோட்டமாக இருந்தது. ஆனால் காவேரிக்கு ஒரு பயம். இவருக்கு என் கடந்த காலம் தெரிந்தால் என்று. திருமண நாள் வந்தது. கோயிலில் வெளிச்சம், மலர்கள், மேளதாளங்கள். காவேரி பொன்னிற புடவையில் மின்னினாள். பிரபு மாப்பிள்ளையாக திகழ்ந்தார். காவேரியின் அம்மா கண்ணீருடன், என் பொண்ணு நல்லா இருக்கணும்ன்றது மட்டும்தான் என் ஆசை என்றார். மந்திரம் ஓதப்பட்டது. காவேரியின் கழுத்தில் தாலி கட்டப்பட்டது. சாந்தி சாட்சியாக காவேரி பிரபுவின் மனைவியானாள். ஆனால் அவளது மனசாட்சி மட்டும் முழு நிம்மதியை தரவில்லை. ஏனென்றால் அவள் ஒரு பெரிய பொய்யை அடித்தளமாக வைத்து இந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பிவிட்டாள். தன்னுடைய ஒழுக்கக்கேட்டின் மீது தற்போதைய ஒழுக்கத்தின் முகமூடியை போட்டிருந்தாள். அவள் பிரபுவை நேசித்தாளா? ஆமாம், ஆமாம். ஆனால் அந்த நேசத்துக்கு அடியில் குற்றவ உணர்ச்சியின் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. காவேரியின் பொய் எப்போதாவது வெளிப்படுமா? பிரபு அதை கண்டுபிடித்தால் என்ன ஆகும்? காவேரியின் கடந்த காலம் அவளை எப்போதும் விடுமா, அல்லது அழிவுக்கு இட்டுச் செல்லுமா? அடுத்த பகுதியை எதிர்பாருங்கள். திருமணத்திற்கு பின் முதல் மாதங்கள் அழகாக இருந்தன. பிரபு ஒரு கரிசனமான கணவன். காலையில் எழுந்ததும் காஃபி எடுத்துக்கொண்டு வருவான். விடுமுறை நாட்களில் சின்ன சின்ன சுற்றுலாக்கள். ஒரு சில நாட்களிலேயே காவேரி பிரபுவின் இல்லத்தில் ஒரு பகுதியாகி போனாள். மாமியார், மாமனார் அவளை மகளாகவே பாவித்தனர். காவேரிக்கு மறுபடியும் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வந்தது. கடந்த காலம் கடந்த காலம், அது இப்போது இல்லை. நான் நல்லவள், நான் இனி யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று மனதிற்குள் சபதம் எடுத்தாள். வேலைக்கும் திரும்பினாள்.
கணவனின் வருமானத்துடன் சேர்த்து வீட்டு செலவுகளையும் கவனித்து கொண்டாள். பிரபு அவளை பார்க்கும்போது அவன் முகத்தில் ஒரு பெருமிதம். எனக்கு கிடைத்த மனைவி ரொம்ப நல்லவள் என்று. ஆனால் ஒரு நாள் திருப்பூரில் அவள் முன்பு வேலை பார்த்த நிறுவனத்தில் ஒரு புதிய ஊழியர் சேர்ந்தார். அவர் பெயர் மணி. இவர் முன்பு கோவையில் மூர்த்தியின் நண்பராக இருந்தவர். அவனுக்கு காவேரியை பற்றியெல்லாம் தெரியும், மூர்த்தி வாயிலாக. மணி பார்த்தவுடன் காவேரியை அடையாளம் கண்டு கொண்டான். ஒரு நாள் 2 பேரும் மட்டும் எதிர்பட்ட போது மணி சிரித்துக்கொண்டு, எப்படி இருக்க காவேரி, மூர்த்தி எங்கே, உங்க 2 பேருக்கும் நல்ல ஜோடிதானே என்று கேட்டான். காவேரி அதிர்ந்து போனாள். நான் திருமணமானவள், பிரபு என் கணவர், மூர்த்தியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று பொய் சொல்ல முயற்சித்தாள். ஆனால் மணி அவளை மிரட்டினான். எனக்கு எல்லாம் தெரியும், நீயும் மூர்த்தியும் நண்பர்கள் முன்னால் கூட எனக்கு பணம் தரணும், இல்லை என்றால் உன்னுடைய புது கணவர் உன் காதில் போடுவேன் என்றான். காவேரி பயந்து போனாள். வீட்டிற்கு வந்ததும் பிரபுவின் முகத்தில் விழிக்க முடியவில்லை. என்ன செய்வது? மணிக்கு மாதம் 3000 ரூபாய் கொடுக்க ஒப்புக்கொண்டாள். இது ஒரு வட்டம். பணம் போனாலும் அவன் வாய் அடங்குமா? காவேரிக்குள் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. ஆனால் அவளால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. பிரபுவிடம் சொன்னால் அவன் கேட்பான், உண்மையில் உனக்கும் மூர்த்திக்கும் என்ன? அதற்கு பதில் சொல்ல நாக்கு எழவில்லை. இரவில் தூக்கம் வந்ததில்லை. பிரபு அணைத்து கொண்டு படுத்தால் அவளுக்கு வெட்கமும் பயமும் குற்ற உணர்ச்சியுமாக இருந்தது. அவள் பிரபுவை நேசித்தாள். அதனால்தான் இந்த பொய் அவளை வெகுவாக துன்புறுத்தியது. திருமணமான 2வது மாதத்தில் காவேரி கர்ப்பமாக இருப்பதை அறிந்தாள். அந்த செய்தி அவளுக்கும் பிரபுவுக்கும் வீட்டாருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. பிரபு ஆகாயத்தில் பறந்தான். நான் அப்பா ஆகிறேன் என்று பெருமையாக சொல்லிக்கொண்டான். ஆனால் காவேரியின் மனதில் இருண்ட மேகம். அந்த குழந்தை பிரபுவுக்கு மட்டும்தானே சொந்தம். அவள் மனதுக்குள் அதை அறிந்திருந்தாள். ஆனால் மறுபடியும் ஒரு பொய். உனக்கு என்மேல் நம்பிக்கை இல்லையா என்று பிரபு கேட்டால் அவள் உண்டு என்றாள். ஆனால் உண்மையில் அவன் நம்பிக்கைக்கு உரியவளா? நாட்கள் செல்ல செல்ல மணியின் மிரட்டல் அதிகரித்தது. இப்போது 5000 என்று கேட்டான். காவேரி தன் சேமிப்பு முழுவதையும் கொடுக்க ஆரம்பித்தாள். இதை பிரபு கண்டுபிடித்தாள். ஒரு நாள் பிரபு வழக்கம் போல் அவளுடைய செல்போனை எடுத்து ஒரு மெசேஜ் பார்த்தான். அதில் மணி, கடைசி வார்னிங், இல்லைன்னா எல்லாத்தையும் பிரபுவுக்கு சொல்லிடுவேன் இருந்தது. பிரபு இப்போது என்ன செய்வான்? காவேரியின் மறைவான உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரப்போகின்றன. குடும்பம் சிதையுமா? காவேரி இந்த அவமானத்தை எப்படி எதிர்கொள்வாள்? அடுத்த இறுதி பாகத்தில் பிரபு கையில் போன் வாங்கியதும் காவேரியின் முகம் வெளுத்து போனது. பிரபு அவளை முறைத்தான். இது யார் மணி? உனக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டான். காவேரி தரதரவென பதில் சொல்ல முடியாமல் திணறினாள். அவன் ஒரு வேலை, அலுவலகத்தில், பழைய அறிமுகம் என்று தடுமாறினாள். பிரபுவுக்கு சந்தேகம் வலுத்தது. அவன் மணிக்கு நேரடியாக போன் செய்தான். மணி முதலில் சுற்றி வளைத்து பேசினான். ஆனால் பிரபு விடாமல் கேட்க மணி சொல்லிவிட்டான். உங்க பொண்டாட்டி முன்னாடி கோவையில் ஒரு மூர்த்தியோட சுத்திக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் பலருக்கும் தெரியும். நீங்க கேட்டா முழு விபரமும் சொல்றேன். பிரபு அப்படியே அதிர்ந்து போனான். காவேரியிடம் பேசாமல் அன்றிரவு தனியாக அறையில் படுத்து கொண்டான். காவேரி அவனிடம் மன்னிப்பு கேட்க ஓடினாள். பிரபு, தயவு செய்து, எனக்கு முன்னாடி தப்பு நடந்துடுச்சு. ஆனா நான் உன்னை நேசிக்கிறேன். நம் கல்யாணத்துக்கு பின்பு நான் ஒழுக்கமாகத்தான் இருந்திருக்கேன் என்று அழுதாள். பிரபு சும்மா இருந்தான். பிறகு சொன்னான், நீ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? உண்மையை மறைச்சு என்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட வாழ்க்கைய பொய்யாக்கிட்டியே. இந்த குழந்தை என்னோடதானா? கடைசி கேள்வி காவேரியின் நெஞ்சில் குத்தியது. அவள் அழுது கொண்டே, உன்னோடதுதான், ஆண் சோதனை செய்யலாம் என்றாள். பிரபு மறுநாள் மருத்துவமனைக்கு சென்று சோதனை செய்ய விரும்பினான். மாமியாருக்கு விஷயம் தெரிந்தது. அவர் காவேரியிடம், எங்களை ஏமாத்திட்டியே மகள், நாங்க உன்னை எவ்வளவு நம்பினோம் என்று கதறினார்.
காவேரிக்கு உதவ யாரும் இல்லை. அவள் தன் பழைய தப்பை நினைத்து வெட்கி தலை குனிந்தாள். ஆனால் இப்போது அவள் முன் நின்ற கேள்வி, இந்த குடும்பத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியுமா, அல்லது இது முடிவா? சோதனை முடிவுகள் வந்தன. குழந்தை பிரபுவிற்கே சொந்தம். அதை கண்டதும் பிரபுவின் மனம் கொஞ்சம் தளர்ந்தது. ஆனால் உண்மை மறைப்பின் கோபம் தீரவில்லை. காவேரி சொன்னாள், என்னை விட்டுவிடு, நான் போகிறேன், உனக்கு வேற கல்யாணம் பண்ணி கொடு என்று. அப்போதுதான் பிரபு ஒரு முக்கியமான முடிவு எடுத்தான். இல்லை, நீ என் பொண்டாட்டி, நமக்கு குழந்தையும் இருக்கு. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ மனதில் கொண்ட பொய்களையும் பயத்தையும் விட்டு இனி முழுமையான உண்மையோடு வாழணும். மணி மிரட்டலை நிறுத்த நான் வழி பார்க்கிறேன். ஆனால் உன் மனசாட்சி சுத்தமாய் இருக்கணும். நீ என்னை நம்பு, நான் உன்னை நேசிக்கிறேன். நம் கடந்த காலங்கள் நம் வாழ்க்கை அல்ல, நம் இன்றுதான் நம் வாழ்க்கை. காவேரி கண்ணீர் விட்டாள். இந்த ஒரு வாக்கியம் அவளை மாற்றியது. அவள் பிரபுவின் காலில் விழுந்தாள், மன்னிப்பு கேட்டாள். பிரபு தூக்கி அணைத்து கொண்டான். குடும்பத்தினர் முதலில் கடுமையாக இருந்தாலும் காவேரியின் மனமாற்றத்தை கண்டு மெல்ல மென்மேலும் ஆதரவு தெரிவித்தனர். காவேரி திருப்பூரிலேயே வேலை மாற்றிக்கொண்டாள். பிரபு மணிக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக மிரட்டி அவனை விரட்டி அடித்தான். காவேரி இனி பொய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு முயற்சித்தாள். அவள் குழந்தை பெற்றெடுத்தாள். பிரபு அந்த குழந்தையை அன்புடன் வளர்த்தான். காவேரி இப்போது ஒரு புதிய பெண்ணாக தன் கடந்த காலத்தின் இருண்ட பக்கங்களை அங்கீகரித்து கொண்டு, ஆனால் தற்போதைய ஒளியில் நடக்க கற்றுக்கொண்டாள். இதுதான் அவளின் மீட்பு. காவேரி இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாள். ஆனால் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவள் ஒழுக்கக்கேடானவளா, அல்லது சூழ்நிலையால் தவறிழைத்து பின்னர் மீண்டவளா? உங்கள் கருத்துக்களை கீழே பகிருங்கள். இக்கதை முற்றிலும் கற்பனையான ஒரு சமூக சூழலை முன்வைக்கிறது. எந்த உண்மை நபர்கள் சம்பவங்களையும் ஒத்திருக்காது. மறு ஆக்கம் சட்டப்பூர்வ பிரச்சனைகளை தவிர்க்கும் நோக்கில் எழுதப்பட்டுள்ளது.